புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஜெயராஜ் ரோசம்மாள் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இறையாசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து கன்னியும் மறை சாட்சியுமான புனித செசிலி அம்மாவினுடைய நினைவை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். சிறு வயதிலிருந்தே தன்னை முழுவதுமாக இறை கரத்திலே அர்ப்பணித்து வாழ்ந்தவர். பாடகர்களின் பாதுகாவலியாக, பாடகர் குழுவினரின் பாதுகாவலியாக விளங்குகின்றார். புனித செசிலி அம்மாவை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து வாழக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். சிறப்பாக அனைத்து பாடகர்களுக்காகவும் பாடகர் குழுவினருக்காகவும் இசை மீட்டுபவர்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமடியாராகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும், உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அந்நாட்களில் அந்தியோக்கு மன்னன் மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பாரசீக நாட்டு எலிமா நகர் பொன், வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என கேள்விப்பட்டான். அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும், கிரேக்க நாட்டை முதலில் ஆண்ட மாசிடோனியா மன்னரான பிலிப்பின் மகன் அலெக்சாண்டர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலன்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அந்தியோக்கு புறப்பட்டு நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பிச் சென்றான். யூதேயா நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பாரசீகத்தில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான். முறியடிக்கப்பட்ட படைகளிலிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலன்கள், மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள். எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். திரு உறைவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள். அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவற்றை செய்திருந்தார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடும் துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லோரையும் அழைத்து, என் கண்களில் நின்று தூக்கம் அகன்றுவிட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்பொழுது எத்தனை பெரும் துயர கடலில் ஆழ்ந்துள்ளேன், நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூறுகிறேன். அங்கு இருந்த பொன், வெள்ளி கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இந்த கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்பொழுது அயல் நாட்டில் துயர மிகுதியால் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள், உமது முன்னிலையில் இடறி அழிவார்கள். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர், அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்துவிட்டீர். பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர்,
அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களோ சிக்கிக்கொண்டன. மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் விடுதலை குறித்து அகமகிழ்வேன். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கன்னியும் அரை சாட்சியுமான புனித செசிலியம்மாவை நினைவு கூறுகின்றோம். பாடகர்கள், பாடகர் குழுவினர், இசை மீட்டுபவர்கள் அனைவரின் பாதுகாவலியாக புனித செசிலியம்மா இருக்கின்றார். எனவே சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கிலுள்ள அனைத்து பாடகர்களுக்கும் புனித செசிலியம்மா திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித செசிலியம்மாவினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது.
நம்முடைய நம்பிக்கை வாழ்வை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே ரோமையிலே செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்திலே செசிலியா பிறக்கின்றார். அவருடைய இளம் வயதிலிருந்தே, சிறு வயதிலிருந்தே இறைவன் மீது அதிகமான அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தவராக இருந்தார். அதிகமாக ஜெபத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டார். இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே அர்ப்பணித்திருந்தார். ஆனால் அவருடைய பெற்றோர் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். புனித செசிலியா தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கற்பை இளம் வயதிலேயே இறைவனுக்கு அர்ப்பணித்திருந்த நிலையில் தன்னுடைய பெற்றோர் இவ்வாறு தனக்கு திருமண ஏற்பாடு செய்வதை அவர் விரும்பவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாலும் பெற்றோருடைய விருப்பத்திற்கு அவரால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. அதனை மீறி செயல்பட முடியவில்லை. வலேரியன் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதரை செசிலியாவுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார்கள். இவர் பலவிதமான போராட்டங்களை நடத்தியும் அங்கே செசிலியாவால் அதனை வெற்றி கொள்ள முடியவில்லை. சாக்கு உடை அணிந்து கொள்கிறார், சாம்பலில் அமர்ந்து கொள்கிறார், பலவிதமான போராட்டங்களை நடத்தி பார்க்கிறார். ஆனால் இறுதியில் அவர்களுடைய பெற்றோருடைய விருப்பமே வென்றது. வலேரியன் என்கின்ற அந்த பேகன், கிறிஸ்தவர் அல்லாத அந்த மனிதருக்கு அவரை மணமுடித்து வைக்கிறார்கள். முதல் இரவிலே தன்னுடைய மனைவி செசிலியாவை ஆசையோடு வலேரியன் நெருங்குகின்றார். அப்பொழுது செசிலியா தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லுகின்றார், நான் என்னுடைய கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய உடல் இறைவனுக்கு சொந்தமானது. என்னுடைய கற்பை பாதுகாக்க ஆண்டவரின் தூதர்கள் என்னை சூழ்ந்து இருக்கின்றார்கள். ஆண்டவரின் தூதர் எப்பொழுதும் எனக்கு பாதுகாவலாக, என்னுடைய தூய்மைக்கு காவலாக அவர் இருக்கின்றார் என்று செசிலியா வலேரியனிடத்திலே சொல்லுகின்றார். அதை கேட்ட வலேரியன் திடுக்கிட்டார். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த ஆண்டவரின் தூதரை எனக்கும் காட்டு என்று அவர் செசிலியாவிடத்திலே கேட்க, அவ்வாறு நீங்கள் ஆண்டவரின் தூதரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ விழுமியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாற வேண்டும். அப்போது அந்த ஆண்டவரின் தூதரை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்ல வலேரியனும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். எனவே தன்னுடைய கணவரை செசிலியா திருத்தந்தை அர்பன் அவர்களிடத்திலே அனுப்பி வைக்கிறார். வலேரியன் திருத்தந்தையின் கரங்களிலிருந்து திருமுழுக்கு பெறுகின்றார். திருமுழுக்கு பெற்ற கையோடு தன்னுடைய இல்லம் திரும்புகின்றார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் தன்னுடைய மனைவி செசிலியாவோடு அங்கே பேசி கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆண்டவரின் தூதர் 2 மாலைகளை தன்னுடைய கரங்களிலே வைத்திருந்தார். ஒன்று ரோஜா மலர் மாலை, இன்னொன்று லீலி மலர் மாலை. 2 மலர் மாலைகளையும் அவர்களுக்கு அணிவித்து மகிழ்கின்றார். கணவனுக்கு மனைவிக்கும் அணிவித்து மகிழ்கின்றார். இவ்வாறு அங்கே அவர்கள் அணிந்திருந்த அந்த மாலையை வலேரியனுடைய சகோதரன் திபூர்சியுஸ் பார்த்துவிட்டான். திபூர்சியுஸ் தன்னுடைய சகோதரன் வலேரியனிடத்திலே கேட்கின்றான், இந்த காலம் பூக்கள் பூக்காத ஒரு காலம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மலர் மாலைகள் எவ்வாறு கிடைத்தன என்று சொன்ன பொழுது அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வலேரியனும் செசிலியாவும் திபூர்சியஸிடத்திலே எடுத்துரைக்கிறார்கள். அதை கேட்ட திபூர்சியுஸ் தானும் மனமாற்றம் அடைந்து தானும் கிறிஸ்தவராக மாறுகின்றார். 3 பேரும் கிறிஸ்தவ அறப்பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் மறை சாட்சியாக இறந்த மனிதர்களின் உடல்களை எடுத்து நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகளில் இந்த 3 பேரும் ஈடுபடுகின்றார்கள். இந்த செய்தியானது ரோமை அதிகாரிகளுடைய காதுகளை எட்டுகின்றது. ரோமை அதிகாரி அங்கே சகோதரர்கள் இருவரையும் கைது செய்கின்றான். அவர்கள் இருவரையும் கைது செய்து
ரோமை தெய்வம் ஜூபிட்டர் தெய்வத்திற்கு முன்பாக நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்கின்ற கட்டளையை கொடுக்கின்றான். அவர்கள் இருவரும் மறுக்கவே அவர்களை வாளுக்கு இரையாக்குகின்றான். கணவன் சென்று விட்டான், துணையாக இருந்த திபூர்சியுசும் சென்று விட்டான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் விட்டு சென்ற அந்த அறப்பணியை நான் விடப்போவதில்லை, தொடர்ந்து இறைவனுடைய துணை கொண்டு நான் அந்த பணிகளை செய்வேன் என்கின்ற முனைப்பு கொண்டு செசிலியா தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபடுகின்றார். வெட்டி வீழ்த்தப்பட்ட, வாளுக்கு இரையாக்கப்பட்ட வலேரியன் மற்றும் திபூர்சியனுடைய உடலை எடுத்து அடக்கம் செய்கின்றார். அவ்வாறு அந்த உடல்களை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது இவரும் கைது செய்யப்படுகின்றார். ரோமை ஆளுநன் இவரையும் கைது செய்து ரோமை தெய்வத்திற்கு வழிபட வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்துகின்றான். ஆனால் துணிவு பெற்ற புனித செசிலியா என்ன சொல்லுகின்றார்? இல்லை, நான் கிறிஸ்துவினுடைய மனவாட்டி என்பதை நீ உறுதியாக அறிந்து கொள் என்று ரோமை ஆளுநரிடத்திலே அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். இதனால் ரோமை ஆளுநன் கடும் கோபம் கொண்டான். தன்னுடைய வீரர்களுக்கு அறிவுறுத்தி கட்டளையிட்டு காற்று புகாத இடத்திலே செசிலியாவை அடைக்கச் செய்து மூச்சு திணறி இவள் சாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை வெகுண்டெழுந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு அவன் கொடுக்கின்றான். அவர்களும் அதே போல செசிலியாவை ஒரு அறையிலே அடைத்து வைக்கிறார்கள். அங்கே அந்த அறையிலே தீ மூட்டுகின்றார்கள். நெருப்பிலை கருகி சாகட்டும், மூச்சு அடைத்து சாகட்டும் என்கின்ற எண்ணத்திலே அங்கே அந்த அறையில் தீ மூட்டுகின்றார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த அறையை திறந்து பார்க்கிறார்கள். அவள் கருகி செத்திருப்பாள் என்கின்ற எண்ணத்தோடு பார்த்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி. அந்த தீ அங்கே செசிலியாவுக்கு எந்தவித தீங்கையும் ஏற்படுத்தவில்லை. புன்னகை பூத்த முகத்தோடு அவர் அந்த அறையிலே இருந்தார். இதை கண்டு அதிர்ச்சியுற்ற ஆளுநன் அந்த புனித செசிலியாவை பிடித்து அவரை வெட்டி அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்யுமாறு தன்னுடைய காவலருக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றான். அதே போல வாளை எடுத்து செசிலியாவை தன்னுடைய அந்த வாளால் செசிலியாவினுடைய கழுத்திலே அந்த காவலன் அறுக்கின்றான். முழுமையாக கழுத்தை அறுக்காமல் பாதிக்கு மேல் அறுபட்ட நிலையிலே விட்டுவிட்டு சென்று விட்டான். இவ்வாறு கழுத்து அறுபட்ட நிலையிலே புனித செசிலியா 3 நாட்கள் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்ததாக அவரை குறித்த அந்த செய்தியானது சொல்லப்படுகின்றது. 3 நாட்களுக்கு பிற்பாடு இறைவனை பாடியவாறே தன்னுடைய உயிரை இறை கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, புனித செசிலியா தன்னுடைய வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஆண்டவர் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையிலே மிகவும் உறுதியாக இருந்தார். அதனை முன்னிட்டு அவருக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சித்திரவதைகளுக்கு அவர் உட்பட்டாலும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் இருந்து மட்டும் அவர் ஒரு நாளும் பின் வாங்கவே இல்லை. அவர் அனுபவித்த துன்பங்கள், அவர் பெற்ற கஷ்டங்கள் அனைத்தும் ஆண்டவர் மீதான நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தின, இன்னும் ஆழப்படுத்தினவே தவிர அவரை ஒரு நாள் கூட ஆண்டவருடைய அன்பில் இருந்து அந்த துன்பங்கள் அவரை விலகி செல்ல அவரை அனுமதிக்கவில்லை. அன்பு மக்களே, இந்த புனிதை இந்த நாளிலே நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நம்பிக்கை வாழ்வை கற்றுத் தருகின்றார். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், ஆனால் நாம் இறுதி வரை மன உறுதியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக இறை கரம் நம்மை வழி நடத்தும். இறை மாட்சிமையை நாமும் முடியாக பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அருமையானதொரு பாடத்தை புனித செசிலியா இன்றைய தினத்திலே நமக்கு கற்றுத் தருகின்றார். எனவே இந்த புனிதையை நாமும் பின்பற்றி அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மீதான அசைக்க முடியாத அந்த விசுவாசம்
நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ முயற்சி செய்வோம். எந்த சூழ்நிலையிலும் இறைவனை புகழக்கூடிய, அவருடைய மாட்சியை, மகத்துவத்தை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை இந்த பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக அனைத்து பாடகர்களுக்காகவும், பாடகர் குழுவினருக்காகவும், இசை மீட்டுபவர்களுக்காகவும், இறை புகழை அவர்கள் தொடர்ந்து பாட அவர்களுக்காகவும் தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, செசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் அடியார்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற கன்னியும் மறைசாட்சியுமான புனித செசிலியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மீண்டும் ஒரு முறை அனைத்து பாடகர்களுக்கும் உங்களுடைய பாதுகாவலி புனித செசிலி அம்மாவினுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, ஏற்கனவே நான் அறிவித்தவாறு நாளை காலை 9 மணிக்கு கிறிஸ்தரசர் பெருவிழா திருப்பலி நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். நாளைய தினத்திலே அந்த திருப்பலியின் பொழுது நற்கருணை வீரர் அவை நம்முடைய பங்கில் புதியதாக ஏற்படுத்தப்படுகின்றது. நம்முடைய சிறுவர் சிறுமியர்கள், நற்கருணை வாங்கியிருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் அதிலே உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஏற்கனவே உங்களிடம் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருள் கூர்ந்து பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை 8:30 மணிக்கெல்லாம் ஆலயத்திலே இருக்கும்படியாக அழைத்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய பயிற்சி இருக்கிறது. பயிற்சியை தொடர்ந்துதான் திருப்பலி நடைபெறும். எனவே அருள் கூர்ந்து அன்பு பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை 8:30 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு அழைத்து வந்துவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு 1 மணி நேர சிறப்பு நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். இணையூர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சிறிது நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஏற்றாற்போல அன்பு மக்கள் இணைந்து இந்த நற்கருணை ஆராதனையையும் சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, செசிலியா என்னும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு மக்களை, நம்முடைய பங்கில் புனித செசிலி அம்மாவினுடைய திருவிழாவை முன்னிட்டு இந்த மாதத்திலே நாம் குடும்ப அளவிலான பாடல் போட்டி நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் ஆர்வத்தோடு பங்கேற்றிருக்கிறீர்கள். இன்னும் பல குடும்பங்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை. அந்த குடும்பங்களும் ஆர்வத்தோடு இதிலே பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதய
மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் புனித செசிலி அம்மாவைப் போல கிறிஸ்துவின் மாட்சியையும் புகழையும் தொடர்ந்து நாங்கள் பாடவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக, இதுபோல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செசிலி அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.